நேற்று மேடை அதிமுகவோட தலைமையில் இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் கூட்டணின்னு சொல்கிறீங்க. மேடையில் ஒரு நிமிஷம் பேசினா என்ன ஆகிட போகிறாரு? அதை முதல்ல அவங்க அனுமதிச்சாங்களா? பேசணும்னு நினைக்கிறீங்க? அவர் தலைமை தானே. நீ இப்போ யார் தலைவர்? தலைவர் தானே பேசணும். அவர் தானே தலைவர்னு சொன்னீங்க. அப்போ அவர் ஏன் பேச விடலை? அப்போ என்ன தடுக்குது? அவர் எப்படி உட்காந்து இந்த விதத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ரெண்டு, அதுக்கு அடுத்தது நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்கன்ற போது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம், மக்களுக்கு நீங்கள் பண்ண துரோகத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கட்டாயம். இன்னொன்று மாநிலத்துடைய உரிமையை பற்றி நம்ம கட்டாயமாக பேசி ஆகணும். ஏன்னா அந்த கட்சியோட பேர் இன்னைக்கு அமித்ஷா முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், ஆனால் அதோட பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அண்ணாவோட பேரில் இருக்கும்போது மாநில உரிமையோ மாநில சுயாட்சியோ கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கல்விக்கான நிதியாக இருக்கட்டும், இல்லை பேரிடர் நிவாரண நிதியாக இருக்கட்டும், இல்லை வரி பகிர்வாக இருக்கட்டும், இந்த இடத்துலையுமே இப்போது இந்த நாடு சுதந்திரம் வாங்கலேருந்து 75 வருஷம் போராடினது மாநில உரிமைக்கான. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு அது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து இன்னைக்கு அது கெசட்டில் வெளியே வந்திருக்கு. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்போ மாநில உரிமைக்காக இயங்குகிற இயக்கம் திமுக, அதை யாரும் மறுக்கவே முடியாது. முதல் விஷயம் எப்பயுமே சொல்கிறது தான், அண்ணா முயற்சி பண்ணி, தலைவர் கலைஞர் முயற்சி பண்ணி, இல்லை அம்மையாரும் முயற்சி பண்ணி இன்னைக்கு தளபதி அதை சாதிச்சிருக்கார். அப்போ ஒரு சாதாரண வெற்றி இல்லைல்ல அந்த ஒரு விஷயத்த. அதே மாதிரி மாநில உரிமையை பற்றி நீங்கள் பேசுங்க. நீங்கள் யாரோட கூட்டணி வேணால் எங்கன்னாரு, ஆனால் பேசுங்க. உரிமையை விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த மண்ணோட உரிமையை விட்டு கொடுத்துடாதீங்க.